இது தந்தியின் இன்று வரவேற்பது கல்பனா. T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு அறிவிப்பு. தமிழகத்தில் NIA அதிரடி சோதனை என பரபரப்புகளும் விறுவிறுப்புகளும் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சென்னை, திருச்சி, ஈரோடு உட்பட 12 இடங்களில் NIA அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை. தஞ்சையில் 4 இடங்களில் நடைபெற்ற ரெய்டில் 2 கைது, பென்டிரைவ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் என தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை. பொன்னானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் பழங்குடியினர் தற்காலிக முகாமில் தங்க வைப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை மையம் அறிவிப்பு. கடலூரில் அதிமுக பிரமுகர் ஓட விரட்டி படுகொலை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று கண்டனம். கொலை தொடர்பாக 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் இன்று தீர்மானம். 4 மாதங்களுக்கு பிறகு மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று உரை. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்களுக்கு வாழ்த்து. மக்கள் பிரச்சினைகளே பிரதமர் பேசவில்லை என காங்கிரஸ் கட்சி தாக்கு. டாஸ்மாக் மது குறித்து அமைச்சர் துரைமுருகன் கூறியது உண்மைதான். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று பேட்டி. முதல்வர் மேற்கொண்ட வெளிநாடு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடவும் வலியுறுத்தல். T20 உலகக்கோப்பை 17 ஆண்டுகளுக்கு பின் கைப்பற்றி இந்திய அணி வரலாற்று சாதனை. வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் புகழாரம். சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஆல்ரவுண்டர் ஜடேஜா இன்று ஓய்வு. விராட் கோஹ்லி, ரோஹித் சர்மாவை தொடர்ந்து ஜடேஜாவும் திடீர் முடிவு. தென்னாப்பிரிக்க அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பையை வென்று இந்திய அணி சாதித்துள்ளது. இந்திய வீரர்களுக்கு பல்வேறு தரப்பிலும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்த வெற்றி குறித்து கிரிக்கெட் ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 30 பந்துகளுக்கு 30 ரன்கள், அவ்வளவுதான். போட்டி கைவிட்டு போய்விட்டது என சோகம் ஒரு பக்கம் இருக்க, பும்ரா இருக்கிறார் என்ற சிறு நம்பிக்கையுடன் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் கடைசி நிமிடங்களை கடத்தினர் இந்திய ரசிகர்கள். நம்பியதுபடியே கடைசி 5 ஓவர்களை அனாயாசமாக வீசி போட்டியை அணிக்கு வெற்றி தேடி தந்தனர் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங். அதிலும் கடைசி ஓவரில் சூரியகுமார் யாதவ் அபாரமாக கேட்ச் பிடிக்க மகிழ்ச்சியின் உச்சிக்கு சென்றனர் ரசிகர்கள். ஒரு வழியாக இந்திய அணி போட்டியில் வென்று கோப்பையை வெல்ல வீரர்கள் ஆனந்த கண்ணீரில் வலம் வந்த காட்சிகள் கோடிக்கணக்கான ரசிகர்களை உணர்ச்சி வசப்படுத்தின. உலக கோப்பையை ரோஹித் சர்மா ஏந்திய தருணம் ரசிகர்களின் ரணங்களை ஆற்றி ஆனந்த கண்ணீரை உதிர்க்கச் செய்தது. இந்த வெற்றியோடு T20 போட்டிகளில் விடைபெறுவதாக கேப்டன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அறிவித்தனர். இருவரும் கோப்பையுடன் மைதானத்தில் உலா வந்த காட்சிகளை பகிர்ந்து ரசிகர்கள் நெகிழ்ந்தனர். வீரராக உலகக்கோப்பையை வெல்லாவிட்டாலும் பயிற்சியாளராக கோப்பையை ஏந்தியது மகிழ்ச்சி என டிராவிட் நெகிழ்ந்தார். ஒரு வீரனாக உலகக்கோப்பையை ஏந்தும் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு பயிற்சியாளனாக சிறந்த அணியை வைத்து கோப்பையை வென்றது பாக்கியமாக கருதுகிறேன். பெருமகிழ்ச்சி. இதனிடையே நேற்று இரவு வீரர்களுக்கு வீடியோ மூலம் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி இன்று கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பயிற்சியாளர் ராகுல் டிராவிடிற்கு தனித்தனியே தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். சூரியகுமாரின் கேட்ச், ரோஹித்தின் கேப்டன்சி,
ராகுல் டிராவிட் வழி நடத்தியதை சுட்டிக்காட்டி இந்திய அணி நாட்டை பெருமைப்படுத்திவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்தினார். முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் இந்திய அணியை பாராட்டினர். இதேபோல இந்திய அணி ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர், முன்னாள் கேப்டன் டோனி உள்ளிட்டோரும் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் அணியின் வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். சூரியகுமாரின் அனாயாசமாக பிடித்த கேட்சுக்காக சிறந்த ஃபீல்டிங் விருதை வழங்கி கௌரவித்தது அணி நிர்வாகம். இந்திய அணி உலகக்கோப்பை வென்றது குறித்து உதகையைச் சேர்ந்த செந்தில்குமார், பிரேம் மற்றும் ஈரோட்டைச் சேர்ந்த வெங்கடாச்சலம், பாபு பாரதியிடம் பேசினோம். நேற்று நடந்த வேர்ல்டு கப் ஃபைனல் போட்டியில் வின் பண்ணதுக்கு அதுக்கும் நல்ல உற்சாகமாக இருந்துச்சு. அவங்க திடீர்னு இப்போ ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சனால எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வருத்தம். 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்குது. ஒரு 50 பசங்க யங்ஸ்டர்ஸ் நைட்டு ஒரு 12:30-2 மணி ஆயிடுச்சு செலிப்ரேஷன் முடிக்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். இந்தியா வின் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்தும்போது நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். இன்னொன்று என்ன ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா, விராட் கோலி ஆகட்டும், அடுத்தது ரோஹித் சர்மா ஆகட்டும் ரிட்டையர்மெண்ட் ஆனது அப்படிங்கிறப்ப ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. பும்ரா எல்லாருமே நீட்டான பவுலிங்கை போட்டு நம்மளுக்காக இந்தியா காப்பாற்றி கொடுத்தாங்க. அது மெயினாக ரோஹித் சர்மாவுக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலக கோப்பை, 11 ஆண்டுகளுக்கு பிறகு ICC கோப்பை என்ற நீண்ட நாள் ஏக்கம் தணிந்த மகிழ்ச்சியில் நள்ளிரவு தொடங்கி இன்னமும் கொண்டாடி வருகிறது இந்தியா. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என BCCI செயலாளர் ஜெய்ஷா இன்று அறிவித்துள்ளார். இதனிடையே ரோஹித் சர்மா, விராட் கோஹ்லியை தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜாவும் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். T20 உலகக்கோப்பையில் அபார பந்து வீச்சால் திருப்புமுனையை ஏற்படுத்தி வெற்றியை தேடித் தந்தார் இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா. போட்டிக்கு பிறகு பேசிய அவர், இனி இந்திய அணி பல கோப்பைகளை வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார். மறுபக்கம் வெற்றிக்கு அருகில் சென்று தோல்வியை தழுவிய தென்னாப்பிரிக்க அணிக்கு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றன. தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என அந்த அணியின் முன்னாள் வீரர்கள் டிவிலியர்ஸ், டுப்ளசிஸ் உள்ளிட்டோர் வேதனை தெரிவித்தனர். இதனிடையே விராட் கோலி, ரோஹித் சர்மாவை தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜாவும் சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இன்று அறிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக T20 போட்டிகளில் சிறப்பான செயல்திறனை காட்டியதற்கு நன்றி என ஜடேஜாவை பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார். இதன் மூலம் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, ராகுல் டிராவிட் ஆகியோர் வெற்றியுடன் விடைபெற்றனர். இந்த சூழலில் உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு இந்திய அணி வீரர் விராட் கோலியின் இன்ஸ்டாகிராம் பதிவு இந்தியாவிலேயே அதிக லைக் பெற்ற பதிவானது. கேப்டன் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் ஆகியோர் உலகக்கோப்பையை வைத்துக் கொண்டு தூங்கிய புகைப்படங்கள் வைரலானது. அர்ஜென்டினா அணி கால்பந்து உலகக்கோப்பை வென்றபோது கேப்டன் மெஸ்ஸி கோப்பையை ஏந்தியது போன்று ரோஹித்தும் கோப்பையை ஏந்திய நிலையில் 2 புகைப்படங்களையும் சர்வதேச கால்பந்து சம்மேளனம் பகிர்ந்துள்ளது. வெற்றிக்கு பிறகு கேப்டன் ரோஹித் சர்மா உணர்ச்சி வசப்பட்டு பிச்சில் இருந்த பொருட்களை சாப்பிடுவதை டென்னிஸ் வீரர் ஜோகோவிச்சுடன் ஒப்பிட்டு விம்பிள்டன் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 12 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று திடீர் சோதனையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் டெல்ஜின். சென்னை சைபர் கிரைம் போலீசார் கடந்த மே மாதம் ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஹமீது ஹுசைன், அவரது தந்தை மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் மூவரும் பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பான ஹிஜ்புத் தஹர் என்ற அமைப்பிற்கு யூடியூப் பிரச்சாரங்கள் மூலம் கூட்டங்களை நடத்தி ஆட்களை சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை கையில் எடுத்துள்ள தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சென்னை, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஈரோடு உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திருச்சியில் அப்துல் ரஹ்மான் என்பவரது வீட்டில் காலை முதல் சோதனை நடத்திய அதிகாரிகள் சோதனை முடிவில் அவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்புள்ளதா என்ற சந்தேகத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் உள்ள அப்துல் கான் என்பவரது வீட்டில் NIA அதிகாரிகள் 3 மணி நேரம் சோதனை நடத்தினர். இதேபோல
தஞ்சாவூரில் பல்வேறு இடங்களில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற சோதனையில் பென்டிரைவ் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சர்புதீன் என்பவரது வீட்டில் சோதனை நடத்திய அதிகாரிகள் வருகிற ஜூலை 7ஆம் தேதி சென்னையில் உள்ள NIA அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவிட்டனர். NIA சோதனையில் இதுவரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்? என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகத்தில் 12 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையின் போது 2 நபர்களை கைது செய்துள்ளனர். மேலும் ஏற்கனவே ராயப்பேட்டை பகுதியில் கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்று தஞ்சாவூரை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் இந்த விசாரணையை மேலும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் NIA மூலம் தகவல் வெளியாகியுள்ளது. கல்பனா. நன்றி டெல்ஜின். கடலூரில் அதிமுக பிரமுகர் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொலை தொடர்பாக 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் தேவநாதன். கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த புஷ்பநாதன் அதிமுக மாவட்ட பிரதிநிதியாக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த புஷ்பநாதனை வழிமறித்த 6 பேர் கொண்ட கும்பல் ஓட விரட்டி அவரை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புஷ்பநாதன் கொலையை கண்டித்து அவரது உறவினர்கள் மற்றும் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடலூரில் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்நிலையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமன் உத்தரவின் பேரில் கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்விரோதம் காரணமாக புஷ்பநாதன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது உட்கட்சி பூசலா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். 3 தனிப்படைகளை அமைத்து போலீசார் இந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்ட போது ஓராண்டுக்கு முன்பாக ஆடு திருடிய வழக்கில் ஏற்பட்ட முன்பகைதான் இந்த கொலைக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. அதாவது கடந்த ஓராண்டுக்கு முன்பாக இந்த கைது செய்யப்பட்ட 3 பேர் ஆடுகளை திருடி வந்து புஷ்பநாதனிடம் விற்பனை செய்ததாகவும் அதில் போலீசாரிடம் சிக்கிய போது தாங்களை ஜாமீனில் எடுக்கவோ தங்களது வாகனத்தை வெளியில் எடுக்கவோ புஷ்பநாதன் எந்த உதவியும் செய்யாத காரணத்தினால் ஏற்பட்ட முன்பகையால் தான் இந்த கொலை நடைபெற்றதாக தெரிய வந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி தேவநாதன். சென்னையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி இன்று களை கட்டியது. மேலும் விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. செய்தியாளர்கள் சம்பத்குமார், கார்த்திக் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னை அண்ணா நகரில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்ததோடு ஏராளமான இளைஞர்கள் நடனமாடி உற்சாகமடைந்தனர். ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி குறித்து சென்னையைச் சேர்ந்த சங்கீதா பெர்லின் கூறுகையில், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நிறையா அப்புறம் வீட்டில் நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், நிறைய செஸ் இருக்கும், அதெல்லாம் இங்கே இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, என்ஜாயாக இருக்குது. எனக்கு இன்னும் செம்மையாக டான்ஸ் ஆடணும் ஆசை. ஐ ரியலி என்ஜாய்ட். எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லாம் பார்க்க தெரிஞ்சிச்சு. ஸோ நான் ரொம்ப பர்சனலாக என்ஜாய் பண்ணேன். யாரும் வரலனாலும் நான் தனியாக வந்து கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இதே போல ஆவடியில் சிலம்பாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, மாட்டு வண்டி, குதிரை வண்டி பயணம் என ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களை கட்டியது. பரதநாட்டியம், வில்லுப்பாட்டு போன்றவை மக்களின் கவனத்தை ஈர்த்த நிலையில் திரை இசை பாடல்களுக்கு நூற்றுக்கணக்கானோர் நடனமாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் பொதுமக்களுடன் இணைந்து பறை இசை இசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சென்னை வானவில் விழா என்ற பெயரில் LGBTQ ஆதரவாளர்கள் ராஜரத்ன அரங்கில் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக பேரணி சென்றனர்.
ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் உற்சாகத்துடன் பொழுதை போக்கினர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தது. ஏராளமானோர் அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். இதேபோல குற்றால அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே வானிலை மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. பந்தலூர், கொளப்பள்ளி, பொன்னானி உள்ளிட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. பொன்னானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அமங்காவு கிராமத்தில் உள்ள பழங்குடி மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அமைச்சர் ராமச்சந்திரன் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதன் எதிரொலியாக ஒகேனக்கலில் நீர்வரத்து இன்று 2000 கனஅடியாக அதிகரித்தது. இதேபோல கோவை மாவட்டம் பில்லூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 65 அடியாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் வானிலை மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளது. செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். ஜூலை 2ஆம் தேதி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், வெப்பநிலையை பொறுத்தவரை ஜூலை 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கல்பனா. மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி 4 மாதங்களுக்கு பின் இன்று முதல் முறையாக உரையாற்றினார். ஆனால் பிரதமர் தனது உரையில் மக்கள் பிரச்சனைகளை குறித்து பேசவில்லை என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகளை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. 3வது முறையாக பதவியேற்ற பின் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று முதல் முறையாக உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். அடுத்த மாதம் இந்த நேரம் பாரிஸ் நகரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டு தொடங்கப்பட்டிருக்கும். ஒலிம்பிக் விளையாட்டுகளில் பங்கெடுக்கவிருக்கும் இந்திய குழுவின் வீரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அவர்கள் அதை பற்றி எதுவுமே இன்றைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ இடத்துல கொடுப்பதுதான் இதனுடைய முழு உண்மையும் வெளிவரும். இதனிடையே மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா நல்லதுதான், ஆனால் பூரண மதுவிலக்கு என்பதே தீர்வு என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற திருத்தம் என்பது சற்று ஆறுதலான ஒன்றாக இருந்தாலும் கூட முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும். டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் பேசலாமா என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். சீனியர் மினிஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? சரக்குல கிக் இல்லைன்னு ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சட்டசபையில் கொடுக்கிறாரு. இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலைகுனிவு. அதே சமயம் அமைச்சர் துரைமுருகன் கூறியது உண்மைதான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். துரைமுருகன் அண்ணன் சொன்னது நிறைய பேர் ட்ரோலா காமெடியா சொன்னா கூட இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்ட சில பேர் சொன்னாங்க. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட ஒப்பந்த காலம் வருகிற 2028ஆம் ஆண்டு முடிவடைய உள்ள நிலையில் தேயிலை தோட்டங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என தோட்ட தொழிலாளர்கள் இன்று தீர்மானம் நிறைவேற்றி உள்ளனர். செய்தியாளர் கண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக இன்று நாலுமுக்கு தேயிலை தோட்ட பகுதியில் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து ஆகிய தேயிலை தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அந்த கூட்டத்தில் தேயிலை தோட்டங்களை அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்வைத்துள்ளனர். தவறும் பட்சத்தில் வீடு, 5 ஏக்கர் இடம்
வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர். அதுவும் இல்லாத பட்சத்தில் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று தீர்மானம் செய்துள்ளனர். கல்பனா. சீனாவில் சோதனையின் போது ராக்கெட் வெடித்து சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவை சேர்ந்த ஸ்பேஸ் பாய்லீர் என்ற தனியார் விண்வெளி நிறுவனம் ஸ்கை டிராகன் என்ற ராக்கெட்டை தயாரித்துள்ளது. சோதனை அடிப்படையில் இந்த ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில் சில நிமிடங்களில் ராக்கெட் தரையில் விழுந்து வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் யாருக்கும் காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது.柔软，我操，婚姻掉了！我操，你咋回来？这家玻璃哗都对了。நேர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.